ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் குப்புசாமி கோவிந்தசாமி பழ வியாபாரிங்க. இந்த 2 பேரும் பழத்தை எவ்ரி வீக் வாங்கி வந்து வச்சுட்டு விற்பாங்க. அதே மாதிரி இந்த வீக்கும் போறாங்க. ஒரு வாரமும் ஒரு பழத்தை எடுத்துன்னு வருவாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா மாம்பழம் இருந்தது. குப்புசாமி கோவிந்தசாமி என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன், யாரு வந்துட்டு பேசி நல்ல பழங்கள் யாரு வாங்கி வரான்னு பாக்கலாம்னு சொன்னாங்க. கோவிந்தசாமி ஒரு பக்கம் போனாரு, போயிட்டு வந்துட்டு நல்ல நல்ல பழமா எடுத்துட்டு வராரு. அதே மாதிரி குப்புசாமி இன்னொரு பக்கம் போறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நல்லா வந்துட்டு அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணாங்க. நல்ல நல்ல பழமா, இவரை விட பெட்டர் பழமா எடுத்தாரு. 2 பேரும் வந்தாங்க, வண்டியில ஏத்தினாங்க. குப்புசாமி என்ன பண்ணாருன்னா, அவர் பொட்டியை வந்துட்டு பூட்டு போட்டு பூட்டினாருங்க. கோவிந்தசாமி, எதுக்குடா இதெல்லாம் பூட்டு போட்டு மூடுற, இதை யாரா திருட போறாங்க, இது ஒரு பழம் தானடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து குப்புசாமி சொன்னா, இல்ல எதுக்கும் நம்ம போற வழி வந்து காட்டு வழியா தான் நம்ம போறோம், எதுக்கும் ஒரு பூட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. போட, இதுக்கு வேற எதுக்குடா காசு செலவு பண்ணோம். கோவிந்தசாமி வந்து அவரோட பொட்டியை பூட்டாமே போயிட்டாங்க. போன வழியில வந்துட்டு ரொம்ப கலப்பானதால ஒரு மரத்து கீழே வந்துட்டு தூங்கிடுறாங்க 2 பேரும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வண்டி ஃபுல்லா வந்து குரங்குகளா இருக்கு. எந்த பொட்டியை பூட்டியோ அத்தனை பழத்தையும் வந்து காலி பண்ணிச்சுங்க குரங்குங்க. இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா, நம்ம பெரிய பெரிய அளவுல வந்துட்டு இவர் போய் பார்கெயின் பண்றாரு. ஆனா ஒரு சின்ன ஒரு பூட்டை பூட்டுறதுக்கு அவருக்கு இருந்த சோம்பேறித்தனமும் சிக்கனத்தையும் பார்த்துட்டு அவர் பெரிய விஷயத்த வந்து விட்டுட்டாரு. இது மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணுவோம். ஆனா நம்ம இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், அதை வந்து அடப்போடா அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய தப்பு நடக்குங்க. நார்மலாவே நம்ம இன்னர் ஃபீலிங் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சின்ன விஷயம் தானு சொல்லி கடந்து போயிடாதீங்க. அப்படி நம்ம கடக்காம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஜெயிப்போங்க. நன்றி, வணக்கம்.